மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கழுதை கட்டா குட்டிச்சோர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் பிரேமலதா அவனுடைய நிலைமையும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உயிரோட்டமா வச்சுக்கிட்டு இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அண்மையில போய் கோயமுத்தூருக்கு வந்து ஜக்கி சக்குருட்ட வந்து காலடியில் விழுந்து கிடக்குது. இதுக்கு தேவையா? உங்களுக்கு இந்த நிலைமை தேவையா? யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரிதான் பிரேமலதாவுடைய அரசியல் நிலை இப்பொழுது கேப்பாரட்டு சீண்டுவாரட்டு கிடக்குது பிரேமலாதாவ. இப்போ சாமியார் காலில் போய் விழுந்துருக்குது. மெட்ராஸில் இருந்து வந்து கோயம்புத்தூர்ல போய் சாமியார் காலில் விழுந்ததுக்கு பல்விதமான கருத்தை சொல்றாங்க. எஸ்பி வேலுமணி அவர் தான் கூட்டிட்டு போய் அங்க சாமியார் காலில் விழு வச்சு பிஜேபி எப்படியாவது அடுத்து மதுரையில 1ஆம் தேதி அன்னைக்கு மோடி பிரச்சார கூட்டத்தில் என்னை எப்படியாவது மேடையில் ஏத்துங்கன்னு சொல்லி பிரேமலதா சொன்னதாகவும் அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்பி வேலுமணி தூது ஆறுகிட்ட போறாரு, ஜக்கிகிட்ட போய் தூது போறாரு. இப்ப அவங்க போய் நெத்தியில பட்டை, கழுத்துல உத்தராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு அங்க போய் கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறீங்களே, இது உங்களுக்கு தேவையா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணி அப்படியே நீட்டிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு பிரேமலதாவுக்கு இந்த நிலைமை இல்லை. பிரேமலதாவுக்குன்னு தனியா ஒரு மரியாதை கொடுத்து எடப்பாடியார் குறிப்பிட்ட சீட்டு ஒதுக்கலான்னு வச்சிருந்தாங்க. நீங்க என்னைக்கு முடியாதுன்னு சொல்லி ஆணவ திமிர் பேச்சு பேசுனீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்சி எழுதி வெளியே வந்தனால உங்களை எடப்பாடியார் சேர்க்கிறதுக்கு விரும்பவில்லை, சேர்த்தவும் இல்லை. நீங்க கடலூர்ல மாநாடு போட்டு என்ன ஆணவமா பேசுனீங்க? 2 திராவிட கட்சிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லாம எவனும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு பேசுறீங்க. அவ்வளவு கேவலமா திட்டுறீங்க. அதனால திமுக அதிமுக அவ்வளவு மானங்கட்டு போய் கிடக்குதா உங்ககிட்ட அடிமையா வந்து நிக்கிறதுக்கு? தாய் 8 அடி வாஞ்சா குட்டி 16 அடி வாங்கிற மாதிரி விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் அங்க விருதுநகர் தொகுதியிலும் குறைஞ்சோட்டு வித்தியாசத்தில் தோத்தாங்கன்னு வச்சுக்க அதிமுக கூட்டணி இருக்கிறப்ப அவர் என்ன பேசுறாரு? 2 திராவிட கட்சியும் தேசிய முற்போக்கு திராவிட கட்சியினுடைய தயவு இல்லாம எவனும் ஜெயிக்க முடியாது, நாங்க தான் பிரதான கட்சி, எங்களை கூட்டணி எவன் சேர்த்தானோ அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லி நீங்க பிரேமலதாவுக்கு மேல உச்சஸ்தானில் பேசினீங்க. எல்லா திராவிட கழகத்தில் இருக்க கட்சிக்கார வந்து 2 திராவிட கட்சிக்குள்ள பார்த்துட்டு தான் இருந்திருக்கு. நீங்க பேசலாம பேசிட்டு யாராவது ஒருத்தராவது உங்க வாகன கூப்பிட்டாங்களா? இடையில நீங்களே ஒரு பூகம்பத்தை கிளப்புறீங்க. அவன் எனக்கு 10 சீட்டு கொடுத்தா 8 சீட்டு கொடுக்கறங்கிறான், அவன் ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறங்கிறான். இப்படியே போய் மதுராந்தகத்துக்கு மோடி வர்றப்ப உங்களை கூப்பிடுவான்னு எதிர்பார்த்தீங்க நீங்க. ஆனா உங்களை சீண்டுல ஒத்துருமே. மதுராந்தகத்திலேயே உங்களை கூப்பிடல, அப்பவே நீங்க முடிவு பண்ணிருக்கணும். ஏதாவது போய் தயவு கேட்டு அதிமுக தயவு கேட்டு ஏற்கனவே உங்களோட தான் இருந்தேன், நீங்க என்ன தேத்திக்கன்னு கேட்டிருந்தா கூட ஒரு பரிசீலனைக்கு உள்ளாகி இருக்கும். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வானால் ஆவிய பேசிட்டு 2 திராவிட கட்சிகளை மட்டம் தட்டி பேசிட்டு இப்ப எனக்கு ஒருத்தனை சீட்டு கொடுக்கலன்னு போய் கோயம்புத்தூர்ல போய் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல களத்துல உத்தராட்ச கொட்டைக்கு நெத்தியில பட்டையும் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து அங்க கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறீங்களே, ஒரு கட்சியினுடைய தலைவிக்கு இது தேவைதானா? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கட்சி தலைவிக்கு இந்த நிலைமை வேணுமா? நீங்களே தான் தேடிக்கிட்டீங்க இந்த நிலைமைய. இப்ப போய் ஜக்கிகிட்ட சொல்லி உங்களுக்கு சீட்டு கேட்டு கொடுத்து எப்படியாவது கூட்டணி சேர்த்து கெஞ்ச அளவுக்கு போய் நின்றுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க நீங்க. இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2026ல 2 திராவிட கழகம் சேர்த்துறதுல முடிவு பண்ணி உட்கார்ந்துருக்கு. இப்ப நீங்க எங்க போய் எவன் கால் விழுந்தாலும் சரி, சாமியார் கால் விழுந்து சன்னியாசி கால் விழுந்தாலும் பிஜேபி அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் மடங்காது. பிஜேபி ஏன் மடங்காதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல பிஜேபிங்கிற கட்சி ஒண்ணு இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு அண்ணாமலை தான். அண்ணாமலை என்னைக்கு தமிழக பாஜக கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்றாரோ அன்னையில இருந்தா கட்சிக்கு உத்வேகம் பிறந்தது. எல்லா இளைஞர்களும் அண்ணாமலை நம்பி பின்னால வந்தாங்க. அண்ணாமலை அந்த அளவுக்கு திராவிட திமுக பத்தி பலவிதமான ஃபைல விட்டாங்க. அதுல ஊழல் குற்றச்சாட்டை அதிகமா சொல்லி விட்டாங்க. அது நடந்தது. எல்லாருமே கட்சினா பாஜகங்கிற அளவுக்கு அண்ணாமலைனா பாஜக அண்ணாமலைகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறப்ப ஆனானப்பட்ட அண்ணாமலையே கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டாங்க பாரதிய ஜனதா டெல்லி. அதுக்கு முன்னால KT ராகவன் தான் கட்சியில பிரதான கட்சி எல்லாம் இருந்தார். பாஜகவுல யாரு பிரதானம்னா KT ராகவன் ஐயர், பிராமணால்.
அவரையும் கட்சியில் விட்டு முடிக்கடிச்சு அவர் மேல ஒரு ஃபைலை கொண்டு வச்சு அவர் மேல ஒரு என்ன குற்றச்சாட்டு, பெண்களுடைய சம்பந்தப்படுத்தி குற்றச்சாட்டு கூறி அவர் கட்சி விட்டு முடிக்காச்சு. இப்ப திருச்சி சூர்யா அவரை கட்சி விட்டு முடிக்கி விட்டாங்க. எஸ்.வி. சேகர் சினிமா நடிகர், அவரு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாரு, பேசப்பட்ட இருந்தாரு, அவரையும் கட்சி விட்டு முடிக்கி விட்டுட்டீங்க நீங்க. கௌதமி சினிமா நடிகர் கௌதமி கட்சிட்டு முடுக்கணும்ல விட்டு ஒரு 50 கோடி ரூபாய் ஆட்டை போட்டு நடுவீதியில் முடிக்கி விட்டுட்டீங்க நீங்க. அவரு போக்கு புகலிடத்துக்கு போய் அதிமுக எடப்பாடி அண்டி பொழச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. இப்போ காயத்ரி ரகுராம் அவங்களுக்கும் நீங்க ஒரு கேமரா வச்சு அவங்களும் துபாயில ஊழல் பண்ணாங்க, கட்சிக்கு கொள்கைக்கு முரபாட நிட்டாங்க, வேற வார ஒரு கொள்கையை சொல்லி அவர் அப்படி சொல்லி அவங்களையும் கட்சி முடிக்கிட்டீங்க. விஜயதாரணி விளவங்கோட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, காங்கிரஸ்ல எம்எல்ஏ மான மரியாதையோடு இருந்த அந்த அம்மா வேப்பாறு வேட்டை கேட்டு எல் முருகன் வேட்டை கேட்டுக்கிட்டு போய் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஏதோ இந்தியாவில் ஒரு பெரிய மகளிர்கள் பதவி கொடுக்கறதா சொல்லி பிஜேபி ஆசை வார்த்தை கூட்டிக்கிட்டு போய் அங்க அவங்கள ஒண்ணுமில்ல, அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி போச்சு. இப்ப கட்சியில இருக்கிற இடம் தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏதாவது பாரதிய ஜனதா ஒருத்தனை வாழ வச்சிருக்குன்னு சொல்லுவாக்கலாம். அதே நாமதான் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்துக்கு வரும். நீங்க யாரு காலை புடிச்சு கெஞ்சினாலும் உங்களை அவங்க தேர்த்திக்க தயாராக இல்லை. மதுரையில நடக்கிற கூட்டத்துக்கு மோடி வர்றார் 1ஆம் தேதி. அந்த அன்னைக்கு எப்படியாவது என்ன தேர்த்திக்கங்கன்னு சொல்லி கடைசியா சாட்சிக்காரங்க ஆளு சண்டைக்காரங்காலிலேயே உழுகலான்னு போய் பிஜேபி காலில் நேரடியா உழுவ முடியல. இந்த பூசாரி கிட்ட போய் வரங்காக்கிற நிலைமையில போய் உட்கார்ந்து இருக்குது. பூசாரி காலில் போய் உழுந்துருக்குது. அப்பதான் நீ அங்க மோடி என்ன சொல்ல போறாரு, பூசாரி பேச கேட்டுட்டு ஆமான்னு சொல்றாரோ இல்ல வேண்டான்னு முடிக்கிறாரோ, அவங்க வேண்டான்னு தான் கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் இருக்கும். பிஜேபியினுடைய கொள்கையே அதுதான். இப்ப இந்த பிஜேபியில தமிழக தலைவர் பாஜக நயினார் நாகேந்திரன் அவரு ஒரு பிரஸ் மீட்ல ஒன்று சொல்றார். விஜய் அது என்ன சொல்லி சொல்றாங்கன்னா, சேலத்தில் நடந்த கூட்டத்தை விஜய் என்ன பேசுறாரு, ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, பனையூர் விட்டு வெளியே வா, அப்படி வா இப்படி வான்னு சொல்றாங்க. நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அது ஒரு பெரிய இதா மீட்டிங்ல பேசினாங்க. அதை பேசுனதுக்கு நயினார் நாகேந்திரன் போய் கேட்டா அவர் என்ன சொல்றாரு, அவர் ஊட்டுட்டு வர வேண்டும்னு வரலீங்க, அவர் திரிச்சா ஊட்டுட்டு வந்தா போதுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப அது பல பிரச்சனைக்குள்ளாயிருச்சு. இப்ப பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர் சொன்ன கருத்து தப்புங்கிறாரு, அண்ணாமலையும் தப்புங்கிறாரு, எல் முருகனும் தப்புங்கிறாங்க. தேர்தல் டைம்ல ஏண்டா சொன்னா, நீங்க சொன்னா மக்கள் மத்தியில் நமக்கு ஓட்டு விழுகாது அப்படிங்கிற கருத்தை சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள திரிசா வக்கீல வச்சு ஒரு அறிக்கை விடுது. ஒரு கட்சியினுடைய பிரதான தலைவர் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை பத்தி பேசுறாரு, பேசுறதுக்கு தகுதி இல்லை, பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நயினார் நாகேந்திரன் ஏதோ நான் தவறி பேசி இருக்கலாம், அப்படி வருத்தருடைய மனம் புண்படுறமா இருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கன்னு சொல்லி அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சதனுடைய நோக்கம் 2026 ஏப்ரல் தேர்தல் வரங்காட்டி தான். தேர்தல் வராம இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அண்ணாதுரை நினைச்சு பாருங்க. அண்ணாதுரை பானுமதி வீட்டுக்குள்ள, சினிமா நடிகை பானுமதி வீட்டுல போய் மதுலேயே எட்டி குதிச்சு அவர் வேற மாதிரி பிரச்சனையாயி போச்சு. அப்ப சட்டசபையில கேக்குறாங்க, இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் ஒரு சினிமா நடிகை வீட்டுக்கு போய் அங்க ஒரு தவறான நடந்து போய் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லங்காட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, பானுமதி ஒன்னும் படிதாண்டா பத்தினி இல்லை, அண்ணாதுரை முற்றும் துணிந்த முனிவரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு அவளும் விபச்சாரி தான், நான் ஒரு விபச்சாரம் தான் சொல்லி அண்ணா சொன்னார். அப்போ இப்ப தேர்தல் டைமா இல்லாம இருந்திருதுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா இந்த கருத்தை நயினார் நாகேந்திரன் பாஜக சொல்லி இருக்கும். யார பத்தி சொல்லி இருக்கும், திரிசாவினுடைய வண்டா வளத்தை ஏற்றி விட்டு இருக்கும். திரிசா ஒரு கார்டு விஜய்க்கு கொடுக்கறப்போ ஃபார் எவர் லவ் அப்படின்னு ஒரு கார்டை கொடுக்குது. அதாவது ஏதோ பிறந்தநாள் விழாவுக்கு யாருக்கு கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னா விஜயனுடைய பிறந்தநாளுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டுல ஃபார் எவர் லவ்னா என்றென்றும் காதல்னு ஒரு தமிழ் மீனிங் வச்சு ஒரு கார்டு கொடுக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தனாக்கா திரிசா அவருடைய நாய் செத்து போச்சு. அப்புறம் அவரோட குட்டி நாயை புடிச்சிட்டு கொண்டு இவர் அன்பளிப்பு கொடுக்குறாரா, யாருக்கு கொடுக்குறாரு குட்டி நாய் பரிச, திரிசாவுக்கு கொடுக்குறாங்க. 2 பேரும் நாய் நடுவாளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் போட்டா வந்தது. கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் தனி சார்ட்டர்ட் ஃபிளைட்ல விஜயும் திரிசாவும் போய் இறங்குனாங்கன்னு சொல்லி இந்தியாவே மானம் கட்டுது.
அப்பெல்லாம் வாய் திறக்காத திரிசா இப்ப ஏன் வாய் திறக்குது? விஜயனுடைய இமேஜ் பாதிச்சிருமா? விஜய் ஓட்டு விட்டு வெளிவா, திரிசா ஓட்டு விட்டு வெளிவான்னு சொன்னதுக்கு விஜயனுடைய இமேஜ் பாதிச்சிருக்கிறதுக்காக வேண்டி அதை சொல்லிதான் ஒரு வக்கீலை வச்சு ஒரு நோட்டீஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு தமிழகத்தினுடைய தலைவர் என் அந்தரங்க வாழ்க்கை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி இதை அன்னைக்கே நீங்க பேசி இருக்கணும். 2 பேரும் நாயை வச்சுட்டு ஜோடியா போட்டா கொடுத்தீங்க, சார்ட்டர் பிளைட்ல போட்டப்ப எனக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இருக்கணும். தேர்தல் சமயமா இருக்குங்காட்டி தான் திரிசா தப்பிச்சுக்குச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, மானத்தை வாங்கிடுவானுங்க. இந்த திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் போட்டு நார் திரிசாவை கிழிச்சு விட்டுருப்பாங்க. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே கட்சியில பாரிவேந்தர் கட்சியில இருந்து லீமா ரோஸ் அண்ணா திமுக வந்து சேருது. இந்த லீமா ரோஸ் ஆறுன்னு சொன்னா ஆதவ் அர்ஜுனுடைய மாமியா, லாட்டரி அதிபர் மார்டினுடைய மனைவி. இந்த லீமா ரோஸ் ஐஜேகே கட்சியில போய் எனக்கு ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்ப அங்க கையை விரிச்சு விட்டுட்டாங்க. இப்போ லீமா ரோஸ் எடப்பாடி கிட்ட வந்து அண்ணா திமுக சேர்ந்துட்டேன்னு சொல்லி அறிக்குட்டி இவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. மருமக ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, கண்டபடி பேசுறான் அண்ணா திமுகவை. மாமியா அண்ணா திமுக வந்து சேர்ந்துக்குச்சு. இப்ப மாமியாலும் ஒரு பக்கம், மருமக ஒரு பக்கம், எதிரும் புதுமா திசையில் இருக்கிறப்போ பொதுமக்கள் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திமுகவுல லீமா ரோஸை சேர்த்துனது அண்ணா திமுக வாக்கு வங்கி குறையத்தான் செய்யும். நீங்க வேற கட்சியில யாரோ ஒருத்தரை கூட்டி சேர்த்து இருந்தீங்கன்னா கூட பேசும் பொருளா இருக்காது. லீமா ரோஸுங்கிறது ஆதவ் அர்ஜுனுடைய மாமியால கொண்டா அண்ணா திமுக சேர்த்தனா மருமக தாபேக்காடு கஞ்சபடி திட்டுனா மக்கள் சிந்திச்சு பார்த்து எப்படி ஓட்டு போடுவான்னு யோனத்தன் பண்ணியிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல ஒரு யோசனை இல்லாம லீமா ரோஸை சேர்த்துனது இது 2024 நடக்கக்கூடிய தேர்தல்ல இதை பிரதிபலிச்சு வாக்கு வங்கி அண்ணா திமுகவுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.